அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல கலைச்சொற்கள்ல அறிவியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஒண்ணு பாருங்க. அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெல்வின் வெப்பநிலை அல்லது தனித்த வெப்பநிலை கெல்வினில். ஆக்சுவலா அந்த அப்சல்யூட் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, 0 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கெல்வின் ஸ்கேல்ல தான் சொல்லணும். அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. புரியுதுங்களா? அதனால கெல்வின் ஸ்கேல்ல தான் சொல்லணும். அதுக்கு தான் இயற்பியல் புக்லேயே இப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? கரெக்டான அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனித்த வெப்பநிலை. சரிங்களா? தனித்த வெப்பநிலை. சரி, அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, உட்கவர் நிறமாலை. ஆக்சலரேஷன் அப்படின்னா முடுக்கம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா ஏற்பு கோணம். அக்செப்டார் எனர்ஜி லெவல் அப்படின்னா ஏற்பு அணு ஆற்றல் மட்டம். அடுத்தது அக்யூரசினா நம்ம இயற்பியல் அளவீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை துல்லியத்தன்மை. அடுத்து ஆக்டிவிட்டி செயல்பாடு. அடுத்து அடியபெட்டிக் கம்ப்ரஷன் வெப்ப பரிமாற்றமில்லா அமுக்கம். சரிங்களா? வெப்ப பரிமாற்றமில்லா அமுக்கம், அழுத்தம்னு போட்டுறக்கூடாது, அமுக்கம். சரியா? அடியபெட்டிக். அடுத்தது அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியபெட்டிக்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லான்னு அர்த்தம். சரியா? அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா விரிவு. இப்போ அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன்றது வெப்ப பரிமாற்றம் இல்லா விரிவு. அடுத்து அடியபெட்டிக் ப்ராசஸ் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. அடுத்து ஏரோஃபாயில் லிஃப்ட் விமான இறக்கை உயர்த்தல். சரிங்களா? அடுத்தது ஆல்டிடியூட் குத்து உயரம், செங்குத்தா பார்க்குற உயரம். சரிங்களா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வீச்சு பண்பேற்றம். அடுத்து அனலைசர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தள விளைவு ஆய்வு. சரிங்களா? ஆய்வி. அடுத்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தொடுகோணம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உராய்வு கோணம். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் சறுக்கு கோணம். ஆங்கிள் ஆஃப் ஆக்சலரேஷன் கோண முடுக்கம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி. ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா கோண சீரிசை இயக்கம். அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம். ஆங்குலர் வெலாசிட்டி கோண திசைவேகம். அடுத்து ஆன்டி ஃபவுலிங் கோட்டிங் கரைபடியா மேற்பூச்சு. சரிங்களா? ஆன்டி ஃபவுலிங் கோட்டிங். அடுத்து ஆன்டி பார்ட்டிசிபேட் எதிர்த்துகள். ஆன்டி பார்ட்டிக்கிள் எதிர்த்துகள். அடுத்து அப்பாரண்ட் டெப்த் தோற்ற ஆழம். ஆர்மச்சூர் சுருள் தொகுப்பு. அஸ்டிக்மேட்டிசம் ஒரு தள பார்வை. சரிங்களா? ஒரு தள பார்வை. அடுத்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வானியற்பியல். அடுத்தது ஆஸ்ட்ரானமி வானியல். அடுத்து அட்டனுவேஷன் வலுவிழப்பு அல்லது மட்டுப்படுத்துதல். சரிங்களா? வலுவிழப்பு அல்லது மட்டுப்படுத்துதல். சரிங்களா? காம் பண்ணுறது மாதிரி. அடுத்தது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிரான நோய். அடுத்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வாகன தொழிலகம். அடுத்து ஆவரேஜ் ஆர் மீன் ஸ்பீட் சராசரி வேகம். அடுத்து ஆவரேஜ் கரண்ட்டு சராசரி மின்னோட்டம். ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம். அடுத்து ஆக்சியல் சிமெட்ரி அச்சு சமச்சீர். பேலன்சிங் லென்த்து சமன்சை நீளம். சரிங்களா? சமன்சை நீளம். பேண்ட் கேப் எனர்ஜி பட்டை இடைவெளி ஆற்றல். சரியா? பேண்ட் கேப் எனர்ஜி பட்டை இடைவெளி ஆற்றல். அடுத்தது பேரியர் பொட்டன்ஷியல் அரண் மின்னழுத்தம். சரிங்களா? அரண் மின்னழுத்தம். அடுத்து பேஸ் பேண்ட் சிக்னல் அடிக்கற்றை சைகை. அடுத்து பீட்ஸ்னா விம்மல்கள். பயாசிங்னா சார்பளித்தல். பைண்டிங் எனர்ஜினா பிணைப்பாற்றல். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இருமுனை சந்தி திரி தடயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திரி தடயம் டிரான்சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாக் பாடி ரேடியேஷன் கரும்பொருள் கதிர்வீச்சு. பூலியன் அல்ஜிப்ரா பூலியன் இயற்கணிதம். பிரெயின் டியூமர் அப்படின்னா மூளைக்கட்டி. அடுத்து பிரேக்கிங் ஆஃப் ரப்சர் பாயிண்ட் முறிவு புள்ளி. சரிங்களா? பிரேக்கிங் ஆஃப் ரப்சர் பாயிண்ட். சரி, அடுத்தது பாருங்க. பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா பொலிவுப்பட்டை. பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன் ஒளிபரப்பும் நிலையம். அடுத்து பயோவன் ஃபோர்ஸ்னா மிதப்பு விசை. கலோரிமீட்டர் வெப்ப அளவீட்டியல். கெப்பாசிட்டன்ஸ்னா மின் தேக்குதிறன். கெப்பாசிட்டர்னா மின் தேக்கி. அடுத்து கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் நுண்புல ஏற்றம் அல்லது இறக்கம். கார்பன் ரெசிஸ்டார் கார்பன் மின் தடையாக்கி. கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஊர்தி
செறிவு. சரிங்களா, ஊர்தி செறிவு. அடுத்து கேரியர் சிக்னல்னா ஊர்தி சைகை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ்னா நிறை மையம். சரிங்களா. அடுத்தது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் மைய பொலிவு பட்டை. பிரைட் ஃப்ரிஞ்ச்னாலே பொலிவு பட்டைன்னு அர்த்தம். சென்ட்ரல் வர்றதுனால மைய பொலிவு பட்டை. அடுத்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை. சென்டர் பெடல் ஆக்சிலரேஷன் மைய நோக்கு விசை. மைய நோக்கு முடுக்கம் ஆக்சிலரேஷன். சரியா. அடுத்து சென்டர் பெடல் ஃபோர்ஸு மைய நோக்கு விசை. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நிலை மாற்றம். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே சிறப்பு எக்ஸ் கதிர்கள். அடுத்தது சார்ஜ்னா மின் துகள். சரியா, பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. அடுத்து சார்ஜ் ப்ராப்பர்ட்டினா மின்னூட்டம். சரிங்களா, மின்னூட்டம். அடுத்து கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் சிவிடினா என்ன அர்த்தம் அப்படின்னா கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் வேதிவினை நீராவி படிவு அல்லது வேதி ஆவி படிகமாக்கல். சர்க்குலர் மோஷன்னா வட்ட இயக்கம். கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ் செவ்வியல் மின் இயக்கவியல். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உராய்வு குணகம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறன் குணகம். அடுத்து கோஎர்சிவிட்டி காந்த நீக்குதிறன் அல்லது காந்த இழப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, காந்த இழப்பு. சரியா, காந்த இழப்பு. அடுத்து கோல்டு ரிசர்வயர் ஆர் சிங்க் அப்படின்னா வெப்ப ஏற்பின்னு அர்த்தம். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஏற்பான் அடிவாய் சந்தி. சரியா, ஏற்பான் அடிவாய் சந்தியை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். அடுத்து கொல்யூஷன் மோதல். அப்புறம் காம்ப்ளியன்ஸ் இணக்கம். சரிங்களா, காம்ப்ளியன்ஸ்னா இணக்கம். சரி, அடுத்தது கம்ப்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமுக்கம் அல்லது இறுக்கம். சரிங்களா. அடுத்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அமுக்க தகைவு. ஸ்ட்ரெஸ்னா தகைவுன்னு அர்த்தம். அடுத்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி கணினி வரைவி. கான்கேவ் லென்ஸ்னா குழி வில்லை. கான்கேவ் மிரர்னா குழி ஆடி. கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைய விசைகள், ஒரு மைய விசைகள். அடுத்தது கண்டென்சர் காயில் வெப்ப வெளியேற்றும் சுருள். கண்டக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா வெப்ப கடத்தல். கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னா கடத்து மின்னோட்டம். அடுத்து கண்டக்டிவிட்டி அப்படின்னா மின் கடத்து எண். கான்ஃபிகரேஷன் நிலை அமைப்பு. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் மின்னூட்டம் மாறாத்தன்மை. சரிங்களா, மின்னூட்டம் மாறாத்தன்மை தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அடுத்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆற்றல் மாற்றா விசை. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் மின் துகள்களின் தொடர் பரவல். அடுத்து கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் தொடர்ச்சியான எக்ஸ் கதிர்கள். கன்வென்ஷனல் கரண்ட்னா மரபு மின்னோட்டம். இங்கே பாருங்க, கன்சர்வேஷன்னா மாறாததுன்னு அர்த்தம், கன்வென்ஷனல்னா மரபுன்னு அர்த்தம். சரி, அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸு குவி வில்லை. கான்வெக்ஸ் மிரர் குவி ஆடி. கோப்ளானர் ஃபோர்ஸ் ஒரு தள விசைகள். அடுத்து கொரோனா டிஸ்சார்ஜ் ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது சிதறொளி மின்னிறக்கம். அடுத்து கப்புல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரட்டை. கிரிட்டிக்கல் ஆங்கிள் மாறுநிலை கோணம். கன்கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி. கன்கரண்ட் சென்சிட்டிவிட்டி மின்னோட்ட உணர்திறன். கட் ஆஃப் ரீஜின்னா முறிவு பகுதி. அடுத்து டேம்டு ஆசிலேஷன் தடையுறு இயல்பு அதிர்வுகள். டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா கரும்பட்டை. டிகே மோடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிதைவு பாணி அல்லது வழிமுறை. அடுத்து டெக்ளினேஷன் ஆங்கிள் காந்த ஒதுக்க கோணம். சரிங்களா, காந்த ஒதுக்க கோணம். அடுத்து காந்த விலக்கு கோணம்னு சொல்லலாம், ஆனால் கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா காந்த ஒதுக்க கோணம். அடுத்து டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் சுதந்திர இயக்க கூறு. அடுத்து டெப்ளிஷன் ரீஜியன் இயக்கமில்லா பகுதி. அடுத்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மின் காப்பு மாறிலி. அடுத்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா மின் காப்பு வலிமை. டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா மின் காப்புக்கள். அடுத்தது டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு. டிஃப்யூஷன் கரண்ட் விரவல் மின்னோட்டம். டிஜிட்டல் அண்ட் அனலாக் சிக்னல் இலக்கமுறை மற்றும் தொடர் செய்கை. அடுத்து டைமென்ஷனல் அனலிசிஸ் பரிமாண பகுப்பாய்வு. அடுத்து டிஸ்கிரீட் அப்படின்னா பிரிநிலை. டிஸ்பர்ஷன்னா நிறப்பிரிகை.
அடுத்தது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் மீ சிறுகு அணுகு தொலைவு. அடுத்து டோனர் எனர்ஜி லெவல் கொடை அணு ஆற்றல் மட்டம். அடுத்து டோப்பிங்னா மாசூட்டல். ட்ரிஃப்ட் கரண்ட்னா இழுப்பு மின்னோட்டம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா இழுப்பு திசைவேகம். அடுத்து டிராப்லெட்னா திவலை, ஒரு துளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டிராப்லெட். அடுத்து டூயாலிட்டி அப்படின்னா இருமை பண்பு. அடுத்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் மாறு மின்தடை. அடுத்து எடி கரண்ட்னா சுழல் மின்னோட்டம். எலாஸ்டிக் கொல்யூஷன் மீச்சி மோதல். எலாஸ்டிக் லிமிட்னா மீச்சி எல்லை. அடுத்து எலாஸ்டிக் பொட்டன்சியல் மீச்சி அழுத்த ஆற்றல். எலக்ட்ரிக் பேட்டரி மின்கல தொகுப்பு. அடுத்தது எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா மின் இறை முனை அல்லது மின் இருமுனை. சரிங்களா, மின் இருமுனை அல்லது அதாவது பிரித்து கொடுத்துருக்காங்க, மின் இருமுனை. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா மின் பாயம். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னட்டிக் டேம்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மின்காந்த தணிப்பு. எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னா எலக்ட்ரான் உமிழ்வு. எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் அப்படின்னா எலக்ட்ரான் துளை மறு இணைவு. எலக்ட்ரான் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு சாதனங்கள். சரிங்களா, எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் மின்னணு சாதனங்கள். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் நிலை மின் சமநிலை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா நிலை மின் தூண்டல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் லென்ஸ் அப்படின்னா நிலை மின்புல வில்லை. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நிலை மின்னழுத்தம். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலை மின்னழுத்த ஆற்றல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீல்டிங் அப்படின்னா நிலை மின் தடுப்புரை. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நிலை மின்னியல். எலாங்கேட் அப்படின்னா நீச்சி அடைதல்னு அர்த்தம், நீச்சி. அடுத்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா வெளியீடு நிறமாலை. அடுத்து எமிட்டர் கரண்ட்னா உமிழ்பான் மின்னோட்டம். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன்னா உமிழ்பான் அடிவாய் சந்தி. அங்கே கலெக்டர் பேஸ்ன்னு படித்தோம், இங்கே எமிட்டர் பேஸ் ஜங்ஷன். சரிங்களா, அடுத்து எண்டோஸ்கோபி அக உள்நோக்கி. எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆற்றல் பட்டை வரைபடம். எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்தி. அடுத்து எபி சைக்கிள் அப்படின்னா பெருவட்டத்தில் அமையும் சிறு வட்ட சுழற்சி. சரிங்களா, எபி சைக்கிள்னு ஒரு வார்த்தை தான், ஆனால் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், பெருவட்டத்தில் அமையும் சிறுவட்ட சுழற்சி. அடுத்து எப்போச் அப்படின்னா தொடக்க கட்டம். ஈக்லிபிரியம் அப்படின்னா சமநிலை. யூகி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சம மின்னழுத்த பரப்பு. சரிங்களா, சம மின்னழுத்த பரப்பு. அடுத்தது ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா தொகுபயன் மின் தேக்குதிறன் அல்லது இணை மின் தேக்குதிறன். ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை தான் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே சமமாக பிரிஞ்சு தான் மின்னூட்டம் சேமிக்கப்படும். சரிங்களா, அதனால் தொகுபயன் மின் தேக்குதிறன் அல்லது இணை மின் தேக்குதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தொகுபயன் மின் தடை. அடுத்து எஸ்கேப் வெலாசிட்டி விடுபடு எஸ்கேப் ஸ்பீடு இது. சரிங்களா, எஸ்கேப் ஸ்பீடுனா விடுபடு வேகம். அடுத்து எக்ஸிடேஷன் எனர்ஜி அப்படின்னா கிளர்வு ஆற்றல். அடுத்து எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ் அளவு சார்புள்ள மாறி. எக்ஸ்ட்ரன்சிக் அப்படின்னா புறவியலான. சரிங்களா, அடுத்து ஃபீட்பேக் சர்க்கியூட் அப்படின்னா பின்னூட்ட சுற்று. அடுத்து ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் ஒளியிலை தகவல் தொடர்பு. ஃபீல்டு எமிஷன் புல உமிழ்வு. ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ கால்வனாமீட்டர் கால்வனாமீட்டரின் தர ஒப்பீட்டு எண். சரியா, ஃபிகர் ஆஃப் மெரிட்னா ஒப்பீட்டு எண்ணுன்னு அர்த்தம். அடுத்து ஃபைனைட் வேல்யூ வரம்பிற்குட்பட்ட மதிப்பு. ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை மாறிலி. அடுத்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பாய கசிவு. ஃபோக்கல் லென்த்னா குவிய தொலைவு. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் விசை மாறிலி. அடுத்தது ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் அப்படின்னா திணிக்கப்பட்ட அலைவுகள். சரிங்களா, அடுத்து ஃபார்வர்டு கரண்ட் கெயின் முன்னோக்கு
மின்னூட்ட பெருக்கம். இது ஃப்ரீ பாடி டயக்ராம், தனித்த பொருளின் விசைப்படம். ஃப்ரீ எலக்ட்ரான், கட்டுரா எலக்ட்ரான்கள். அடுத்து ஃப்ரீ ஆசிலேஷன், தனி அலைவு இயக்கம். ஃப்ரீக்குவன்சி, அதிர்வெண். ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷனா அதிர்வெண் பண்பேற்றம், இதுதான் எஃப்எம்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னா பட்டை அகலம். ஃபியூவல் செல், எரிபொருள் மின்கலன். மின்கலம் இம்மு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்னென்னா தொடர்ச்சியாக நிறையா செல்லு இருக்கும், அதுக்கு தான் மின்கலம்னு சொல்லணும். சரிங்களா, இது மின்கலன். அடுத்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு, புவி நிலை துணைக்கோள் அல்லது செயற்கைக்கோள். சரிங்களா, அதாவது புவி நிலை செயற்கைக்கோள் அல்லது புவி நிலை துணைக்கோள். சரிங்களா. அடுத்து ஜியோ சென்ட்ரிக் மாடல், புவி மைய கோட்பாட்டு மாதிரி. அடுத்து கிளாஸ் ஸ்லாப் அப்படின்னா கண்ணாடி பட்டகம். அடுத்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், உலகளாவிய நிலை அறியும் அமைப்பு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஈர்பியல் மாறிலி. அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புலம். அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அல்லது ஈர்ப்பு அழுத்தம். சரிங்களா. அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈர்ப்பு நிலை ஆற்றல் அல்லது ஈர்ப்பு அழுத்த ஆற்றல். கிராஸ் எரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்த பிழை. அடுத்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா அடிநிலை அல்லது கிளர்ச்சி நிலைன்னு அர்த்தம். அடுத்தது கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன்னா தரை அலை பரவல். ஹார்மோனிக்ஸ்னா சீரிசை. அடுத்து ஹீட் இன்ஜின்னா வெப்ப இயந்திரம். அடுத்து ஹெலிக்கல் பாத் அப்படின்னா சுருள் பாதை. ஹீலியோசென்ட்ரிக் மாடல், ஹீலியோனா சூரியன் அர்த்தம். அடுத்து ஹோல் கரண்ட் அப்படின்னா துளை மின்னோட்டம். அடுத்தது ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா புவி காந்த புலத்தின் கிடைத்தள கூறு. அடுத்து ஹரிசாண்டல் பிளைன் கிடைத்தளம். ஹார்ஸ் பவர் அப்படின்னா குதிரை திறன். அடுத்து ஹார்ட் ரிசர்வயர் ஆர் சோர்ஸ் அப்படின்னா வெப்ப மூலம். ஹைட்ராலிக் லிஃப்ட், நீரியல் தூக்கி. ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீர்ம நிலையில் உள்ள முரண்பாடு. அடுத்து ஹைப்பர் மெட்ரோஃபியா, தூர பார்வை. அடுத்து ஹிஸ்டரிசிஸ், காந்த தயக்கம். ஏற்கனவே காந்த இழப்பு அப்படின்னு ஒன்று படித்தோம், அது கோஎர்சிவிட்டி, இது ஹிஸ்டரிசிஸ். அடுத்து ஐடியல் கேஸ் அப்படின்னா நல்லியல்பு வாயு. அடுத்து இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னா மோதல் காரணின்னு அர்த்தம். இம்பிடன்ஸ், மின் மறுப்பு. ரெசிஸ்டன்ஸ்னு வேற, இம்பிடன்ஸ் வேற. மின் மறுப்பு அது மின் தடைன்னு வரும், இது மின் மறுப்பு. அடுத்து இம்பல்ஸ், கனத்தாக்கு. அடுத்து இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ், மாசு அணுக்கள். இன்க்ளினேஷன் ஆங்கிள், காந்த சரிவு கோணம். அடுத்தது இன்க்ளைன்டு பிளைன், சாய்தளம். அடுத்து இண்டக்ஷன், மின் தூண்டல் எண். அடுத்து இண்டக்டார், மின் தூண்டி. அடுத்து இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைம குறிப்பாயம். அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் பவர், உடனடி திறன். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, உடனடி அல்லது கனத்திசைவேகம். அடுத்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு, வெப்ப காப்பு பெற்ற மேடை. அடுத்து இன்சுலேட்டர்ஸ், காப்பான்கள். அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், காந்தமாக்கும் செறிவு. அடுத்து இன்டென்சிவ் வேரியபிள்ஸ், அளவு சார்பற்ற மாறி. அடுத்து இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு. அடுத்து இன்ட்ரன்சிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளார்ந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இந்த இன்டென்சிவ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து அளவு சார்பற்ற மாறிகள். சரியா, மாறிகள். அடுத்து இன்வென்டர் அப்படின்னா மின் புரட்டி. அடுத்து ஐசோபெரிக் ப்ராசஸ், அழுத்த மாறா நிகழ்வு. அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ், பருமன் மாறா நிகழ்வு. கன அளவில் மாற்றம் ஏற்படாது, அதுதான் பருமன் மாறா நிகழ்வு. அடுத்தது ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்பம் மாறா நிகழ்வு. அடுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷன், இயக்க உராய்வு. அடுத்து நீ வோல்டேஜ், பயன் தொடக்க மின்னழுத்தம். அடுத்து லேமினேட்டட் கோர், மின் கட்டு உள்ளகம். லேடன்ட் ஹீட்டு, உள்ளுறை வெப்பம். அடுத்து லேட்ரல் ஸ்ட்ரெயின், பக்கவாட்டு திரிபு. லேட்டிடியூட், குறுக்கு கோடு அல்லது அச்சக்கோடு. லா ஆஃப் யூக்குபேரிட்டேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் சம பங்கீட்டு விதி. சரியா. அடுத்து லீஸ்ட் கவுண்டர் எரர், மீச்சிற்றளவு பிழை. லைட் எமிட்டிங் டயோடு, ஒளி உமிழ் டயோடு. அடுத்து லைட்டனிங் போல்ட், மின்னல் வெட்டு. லைட்டனிங் கண்டக்டர், மின்னல் கடத்தி. லைன் ஆஃப் சைட் அப்படின்னா
லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் அப்படின்னா நேர்கோட்டு பார்வை தகவல் தொடர்பு. சரி, அடுத்தது பாருங்க, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி மின்னூட்ட நீள் அடர்த்தி. அடுத்து லீனியர் டென்சிட்டி நீள் அடர்த்தி. அடுத்து லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம். அடுத்து லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது லோடு கரண்ட் பளு மின்னோட்டம், லோடு ரெசிஸ்டன்ஸ் பளு மின்தடை, லாஜிக் கேட்ஸ் தர்க்க வாயில்கள். கேட்டுகள்னு போடலாம், ஆனால் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தர்க்க வாயில்கள். அடுத்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் நீள்வாட்டு திரிபு. அடுத்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நீச்சி தகைவு. அடுத்து லூமிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிழல் தோற்றம். லவுட்னஸ்னா ஒளி உறப்பு அல்லது உறப்பு. அடுத்து லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம். மேக்னட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா காந்த ஒதுக்கம். அடுத்து மேக்னட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன் காந்த சரிவு. அடுத்தது மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா காந்த இருமுனை திருப்புத்திறன். அடுத்து மேக்னட்டிக் டொமைன் காந்த பெருங்கூறு அல்லது காந்த களம். மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு காந்த பாயம். மேக்னட்டிக் இண்டக்ஷன் காந்த தூண்டல். மேக்னட்டிக் லென்ஸ் காந்த புல வில்லை. மேக்னட்டிக் மெரிடியன் காந்த துருவ தளம். மேக்னட்டிக் பெர்மியபிலிட்டி காந்த உட்புகுதிறன். மேக்னட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னா காந்த ஏற்புத்திறன். அடுத்து மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா காந்தமாக்கு புலன். மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம். அடுத்து மெயின்டைன்டு ஆசிலேஷன் அப்படின்னா நிலைநிறுத்தப்பட்ட அதிர்வுகள். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அப்படின்னா பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள். அடுத்து மார்ஜினல் ரேஸ் ஓர கதிர்கள். மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னா பருப்பொருள் அலைகள். அடுத்து மேக்சிமம் செகண்டரி வோல்டேஜ் பெரும துணை அழுத்தம். அடுத்து மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா சராசரி மோதலிடை தூரம். அடுத்து மீன் பொசிஷன் நடுநிலை. அடுத்து மீன் ஸ்கொயர் ஸ்பீடு சராசரி இருமடி வேகம். அடுத்து மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் வெப்ப இயந்திரவியல் சமானம். மெட்டாலிக் கண்டக்டர் உலோக கடத்தி. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் சிறுபான்மை மின்னோட்ட ஊர்திகள். அடுத்து மிரேஜ் அப்படின்னா காணல் நீர். மொபைல் கம்யூனிகேஷன் அலைபேசி தகவல் தொடர்பு. அடுத்து மாடரேட்டார் தனிப்பான். மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னா நிலைம திருப்புத்திறன். அடுத்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு மிகவும் சாத்தியமான வேகம். அடுத்தது மோஷன் அப்படின்னா இயக்கம்னு அர்த்தம். அடுத்து மூவிங் காயில் கால்வனாமீட்டர் அப்படின்னா இயங்கு சுருள் கால்வனாமீட்டர். அடுத்து மியூச்சுவல் இண்டக்ஷன் பரிமாற்று தூண்டல். அடுத்து மயோஃபியா கிட்ட பார்வை. நேச்சுரல் ஆசிலேஷன் இயல்பு அதிர்வுகள். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்மை குவி நிலை. நெகட்டிவ் ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜின் எதிர் மின்திரள் பகுதி. அடுத்து நோடுனா கணு சரிங்களா. அடுத்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆற்றல் மாற்றும் விசை. வெறுமன கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு படித்தோம், ஆற்றல் மாற்றா விசைன்னு இது மாற்றும் விசை. அடுத்து நான் ஓமிக் கண்டக்டர் அப்படின்னா ஓம் விதிக்கு உட்படாத கடத்திகள். அடுத்து நான் பீரியாடிக் மோஷன் சீரலைவற்ற இயக்கம். அடுத்து நார்மல் ஃபோக்கஸிங் இயல்பு குவி நிலை. அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவு. நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு. நம்பர் டென்சிட்டினா எண் அடர்த்தி. ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா ஒரு பரிமாண இயக்கம். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளி இழை. அடுத்து ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒளியியல் மின்னணு சாதனங்கள். அடுத்தது ஆர்பிட்டால் ஸ்பீடு சுற்றியக்க திசைவேகம் சுற்றியக்க வேகம். ஆர்பிட்டால் வெலாசிட்டி தான் சுற்றியக்க திசைவேகம். அடுத்து ஆசிலரி மோஷன் அலைவியக்கம். ஓவர்டோன்னா மேற்சுரம். அடுத்து பேரலக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்றமுறை. அடுத்து பேராக்சியல் ரேஸ் அப்படின்னா அண்மை அச்சு கதிர்கள். அடுத்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் பெரும புரட்டு மின்னழுத்தம். பெனும்புரா அப்படின்னா பகுதி நிழல். அடுத்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னா சீரலைவு இயக்கம். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா விடுதிறன். அடுத்து ஃபேஸ் கட்டம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா கட்ட வேறுபாடு. ஃபேஸ் மாடுலேஷன் அப்படின்னா கட்ட பண்பேற்றம். ஃபேஸார் அப்படின்னா கட்ட வெக்டார்னு அர்த்தம். அடுத்து ஃபோட்டோ கண்டக்டிவ் செல் ஒளி மின் கடத்து மின்கலன். அடுத்தது ஃபோட்டோ எமிசிவ் செல் ஒளி மின் உமிழ்வு மின்கலம். ஃபோட்டோ வோல்டோயிக் செல் ஒளி வோல்டா மின்கலம். அடுத்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஒளி மின் விளைவு உமிழ்வு. அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னா ஒளி எலக்ட்ரான்கள்.
அடுத்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா ஒளி உணர்பொருள் அல்லது ஒளி நுண்ணுணர்வு பொருள். இது பிளானிட்டரி மோஷன் கோள்களின் இயக்கம். அடுத்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னா புள்ளி நிறை. அடுத்து போலார் சேட்டலைட் அப்படின்னா துருவ துணைக்கோள் அல்லது துருவ மைய துணைக்கோள் அல்லது செயற்கைக்கோள். சரிங்களா? அடுத்து போலரைசர் தள விளைவாக்கி. அடுத்து போலரைசேஷன் தள விளைவு. அடுத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக் நேர் மற்றும் எதிர் லாஜிக். அடுத்து பாசிட்டிவ் ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜின் நேர் மின் திரள் பகுதி. அடுத்து பொட்டன்சியல் பேரியர் மின்னழுத்த அரண். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா மின்னழுத்த வேறுபாடு. பவர் ஃபேக்டர் திறன் காரணி. பவர் ஆஃப் லென்ஸின் திறன். அடுத்து ப்ரெசஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அச்சு சுழற்சி. அடுத்து ப்ரெசிஷன், இது பேர் ப்ரெசஷன், இது பேர் ப்ரெசிஷன். ப்ரெசிஷன்னா நுட்பத்தன்மை. அடுத்து ப்ரெஸ் பயோஃபியா வெள்ளெழுத்து. சரிங்களா? ப்ரெஸ் பயோஃபியானா என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளெழுத்து. அடுத்து பிரிசம் முப்பட்டகம். ப்ரொஜெக்டைல் எரியம். ப்ரொபகேஷன் வெக்டார் பரவும் வெக்டர். அடுத்து ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா செயற்கை மூட்டு. புள்ளி அப்படின்னா கப்பின்னு அர்த்தம். அடுத்து பல்சேட்டிங் அவுட்புட் துடிப்பு வெளியீடு. அடுத்தது குவாண்டைசேஷன் குவாண்டமாக்கல் அல்லது துளிமமாக்கல். சரிங்களா? துளிமமாக்கல் அல்லது குவாண்டமாக்கல். அடுத்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் மெது நிகழ்வு. அடுத்து ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு. ரேடியோ ஐசோடோப் இமேஜிங் கதிர்வீச்சு ஐசோடோப்பு பிம்பம். அடுத்து ரேடியோ ஆக்டிவ் ரீகாம்பினேஷன் கதிர்வீச்சு மறு இணைவு. அடுத்து ரேடியாலஜி கதிரியக்க சிகிச்சை. ரேடியாலஜி எக்ஸ்ரே இமேஜிங் கதிரியக்க ஊடுகதிர் பிம்பம். சரிங்களா? அல்லது கதிரியக்க எக்ஸ் கதிர் பிம்பம் அதுவும் சொல்லலாம். சரிங்களா? எக்ஸ் கதிர் பிம்பம் அல்லது ஊடுகதிர் பிம்பம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சுழற்சி ஆரம். ரேண்டம் எரர் அப்படின்னா ஒழுங்கற்ற பிழை. ரேண்டம் மோஷன் ஒழுங்கற்ற இயக்கம் அல்லது சீரற்ற இயக்கம். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிடைத்தள நெடுக்கம். சரிங்களா? கிடைத்தள நெடுக்கம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டிஃபிகேஷன். சரிங்களா? ரெக்டிஃபிகேஷன்னா திருத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரெக்டிஃபையர் எஃபிஷியன்சி திருத்தியின் பயனுறுதிறன். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு. அடுத்தது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒளி விலகல் எண். அடுத்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா சார்பு உட்புகுதிறன். அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா சார்பு திசைவேகம். அடுத்து ரிப்பீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறு ஒளிபரப்பி. அடுத்து ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் மின்தடையாக்கிகளின் தொடர் இணைப்பு. அடுத்து ரெசல்யூஷன் பிரித்தறித்தல். அடுத்து ரிசால்விங் பவர் பிரித்திறன். ரெசனன்ஸ் ஒத்ததிர்வு. ரெஸ்ட்னா ஓய்வு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா மீள் விசை. அடுத்து ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்னா மீள் திருப்பு விசை. ரெடடேஷன் அப்படின்னா எதிர் முடுக்கம். சரி, அடுத்தது பாருங்க ரெடன்டிவிட்டி காந்த பற்றுத்திறன். அடுத்து ரெட்ரோகிரேட் மோஷன் பின்னோக்கு இயக்கம். அடுத்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் பின்னோக்கு செறிவு மின்னோட்டம். அடுத்து ரிஜிட் பாடினா திண்ம பொருள். அடுத்து ரிப்புல்ஸ் சிற்றலைகள். அடுத்து ரோபோட்னா இயந்திர மனிதன் அல்லது எந்திரன். அடுத்து ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை. அது இயந்திர மனிதன் அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதவே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரோலிங் உருள்தல். அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன் உருள்தலில் உராய்வு. அடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. சரிங்களா? VRMSன்னு சொல்லக்கூடியது சராசரி இருமடி மூல வேகம். சரி, அடுத்தது ரொட்டேஷனல் மோஷன். இது பேர் சுழற்சி இயக்கம். ஆக்சுவலாக சராசரி இருமடி மூல வேகம் அப்படின்றது VRMS வெலாசிட்டிக்கு தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடுக்கும் VRMSன்னு தான் ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க. சரியா? இதில் V இல்லாமலும் நீங்கள் எழுதலாம். RMS ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம். RMS ஸ்பீடு ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. அடுத்தது ரோட்டார்னா சுழலி. அடுத்து ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா முழுமைப்படுத்துதல். சரிங்களா? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரில்
2 இருக்கும். ஒன்று வந்து சுழல்றதுனால ரோட்டார், ஸ்டேட்டார். ரோட்டார்னா சுழலும், ஸ்டேட்டார்னா அப்படியே நிலையாக நிற்கிற பொருள். சரிங்களா? அடுத்து சேட்டிலைட் அப்படின்னா துணைக்கோள். அடுத்து ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப், எஸ்டிஎம்னு சொல்லக்கூடியது துளைக்கும் வரிக்கண்ணோட்ட நுண்ணோக்கி. ஸ்கேட்டரிங் அப்படின்னா ஒளிச்சிதறல். அடுத்து செகண்டரி எமிஷன், 2ஆம் நிலை உமிழ்வு. செல்ஃப் இண்டக்ஷன்னா தன்மின் தூண்டல். அடுத்து செமிகண்டக்டர் குறைக்கடத்தி. சென்சார் உணர்வி. சீரிஸ் அண்ட் பேரலல் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. அடுத்து சியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சறுக்கு பெயர்ச்சி தகைவு. அடுத்து சண்ட் ரெசிஸ்டன்ஸ் இணை மின்தடை. சிக்னிஃபிகண்ட் நம்பர் முக்கிய எண்ணூறு. அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனி சீரிசை இயக்கம். சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா தனி ஊசல். அடுத்தது ஸ்கிப் டிஸ்டன்ஸ் தாவு தொலைவு. ஸ்கிப் ஜோன் அப்படின்னா தாவு மண்டலம். ஸ்கைவே ப்ரொபகேஷன்னா வான் அலை பரவல். அடுத்து ஸ்லைடிங் அப்படின்னா சறுக்குதல். ஸ்லிப் ரிங்ஸ்னா நழுவு வளையங்கள். ஸ்லிப்பிங்னா நழுவுதல். சோலார் ஸ்பெக்ட்ரம் சூரிய நிறமாலை. அடுத்து சொலினாய்டு அப்படின்னா வரிச்சுருள். சோனோமீட்டர் சுரமானி. அடுத்து ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் வெளி அலை பரவல். அடுத்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னா மின்னூட்ட எண். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா தன்வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அழுத்தம் மாறா தன்வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா பருமன் மாறா தன்வெப்ப ஏற்புத்திறன். அடுத்தது ஸ்பீடு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேக பகிர்வு சார்பு. அடுத்தது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சுருள் மாறிலி. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆர் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் படித்தர அல்லது இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு. ஸ்டேஷனரி வேவ்ஸு நிலை அலைகள். ஸ்டேட்டார் நிலையான பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன்னா ரோட்டார், ஸ்டேட்டார். அடுத்து ஸ்டெதஸ்கோப் இதய துடிப்பு அறியும் கருவி. அடுத்து ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் முறுக்கு மாறிலி. அடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தம். அடுத்து ஸ்டீம் லைன்டு ஃப்ளோ வரிச்சீரோட்டம். சக்சஸிவ் கொலிஷன் அடுத்தடுத்த மோதல்கள். சூப்பர் கண்டக்டர்னா மின் கடத்திகள். சூப்பர் பொசிஷன்னா மேற்பொருந்துதல். அடுத்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள்னா மேற்பொருந்துதல் தத்துவம். சர்ஃபேஸ் பேரியர்னா பரப்பு அரண். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பு இழுவிசை. சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா முறையான பிழைன்னு அர்த்தம். அடுத்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வெப்பநிலை மின் தடை எண். அடுத்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் இழுவிசை தகைவு. டென்சன் அப்படின்னா இழுவிசை. டெர்மினல் வெலாசிட்டி முற்று திசைவேகம். தெர்மல் கண்டக்டிவிட்டி வெப்ப கடத்து திறன். அடுத்து தெர்மியோனிக் எமிஷன்னா வெப்ப அயனி உமிழ்வு. அடுத்து தெர்மிஸ்டார் அப்படின்னா வெப்ப மாறு மின்தடை. தெர்மோமீட்டர் அப்படின்னா வெப்பநிலை மானி. அடுத்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பயன் தொடக்க அதிர்வெண். அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட் பறக்கும் நேரம். அடுத்து டைம் பீரியட் அலைவு காலம். அடுத்து டோராய்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வட்ட வரிச்சுருள். அடுத்தது டார்க்கு திருப்பு விசை அல்லது முறுக்கு விசை. டார்சன் பேலன்ஸ்னா முறுக்கு தராசு. டார்சனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா முறுக்கு கோணம். அடுத்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழுவாக எதிரொலிப்பு. டார்சனல் கான்ஸ்டன்ட்ன்றது முறுக்கு கோணம்ன்றதை விட கரெக்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு குணகம் அல்லது முறுக்கு மாறிலி, அதுதான் கரெக்டு. சரிங்களா? டார்சனல் கான்ஸ்டன்ட் முறுக்கு குணகம் அல்லது முறுக்கு மாறிலி. சரியா? சரி, அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மின் மாற்றி. அடுத்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா இடப்பெயர்வு இயக்கம். அடுத்து டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா பரப்பு விண்ணலை கம்பி. அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் குறுக்கலை. ட்ரிபிள் பாயிண்ட்னா முப்புள்ளி. சுனாமி அப்படின்னா ஆழி பேரலை. அடுத்தது டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னா சுழற்சி ஓட்டம். அடுத்து அம்புரா அப்படின்னா கருநிழல். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னா பொது வாயு மாறிலி. அடுத்து வெலாசிட்டினா திசைவேகம். விஸ்காசிட்டினா பாகுநிலை. வோல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம். அடுத்தது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா மின்னழுத்த உணர்திறன். வால்யூம் எலமெண்ட் அப்படின்னா பருமக்கூறு. அடுத்து வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் நீர் தாண்டி பூச்சிகள். அடுத்து
வாட்ஃபுல் கரண்ட் அப்படின்னா முழு திறன் மின்னோட்டம். சரிங்களா? இது வந்து வாட்னா மின்திறனின் அலகா? அப்போ வாட்ஃபுல் கரண்ட்னா முழு திறன் மின்னோட்டம். அடுத்து வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னா சுழித்திறன் மின்னோட்டம். அடுத்து வேவ் டயக்ராம் அலை வரைபடம். வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா அலைமுகப்பு. வேவிக்கிள் அப்படின்னா அலைத்துகள். வேவ் ப்ளஸ் பார்ட்டிக்கிள், இதை தான் வேவிக்கிள்னு சொல்கிறோம். சரிங்களா? வேவ் ப்ளஸ் பார்ட்டிக்கிள், அதை தான் என்னென்னு மாற்றிருக்கோம் அப்படின்னா வேவிக்கிள் அப்படின்ற வார்த்தையாக மாறி இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா அலைத்துகள். அடுத்து வைண்டிங் அப்படின்னா கம்பி சுற்று. அடுத்து வயர்லெஸ் பிரெயின் சென்சார், கம்பி இல்லா மூளை உணர்வி. அடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன் வெளியேற்று ஆற்றல். ஜிக்ஜாக் பார்த்துனா குறுக்கு நெடுக்குமான பாதை. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலை சொற்கள், அதாவது இயற்பியல் சார்ந்த முக்கியமான கலை சொற்கள். ஏன் இது வந்து படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க சிலபஸை பொறுத்தளவு கலைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்குறாங்க. சரியா? துறை சார்ந்த கலை சொற்கள் அதிகம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இயற்பியல் சார்ந்த கலை சொற்களை நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.